கேரள மாநிலம் பதனம்திட்டா மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு இடையே அமைந்துள்ள சபரிமலை ஐயப்பன் கோவில் உலகப் புகழ்பெற்ற புனித தலமாகும். இக்கோவில் பற்றிய முக்கிய தகவல்கள் இதோ. தல வரலாறு. மணிகண்டன். பந்தள மன்னன் ராஜசேகரனால் கண்டெடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டவர் மணிகண்டன். இவர் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும், அதாவது மோகினி அவதாரம், பிறந்தவராக கருதப்படுகிறார். மகிஷிவதம். அரக்கி மகிஷியை வதம் செய்த பிறகு மணிகண்டன் யோக நிலையில் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்க தேர்ந்தெடுத்த இடமே சபரிமலை. தர்மசாஸ்தா. இங்கு ஐயப்பன் தர்மசாஸ்தாவாக நித்திய பிரம்மச்சாரி கோலத்தில் தவம் இருக்கிறார். முக்கிய சிறப்புகள். தத்துவமசி. கருவறை வாசலில் எழுதப்பட்டுள்ள இந்த வாசகத்திற்கு நீ எதை நாடி வந்தாயோ அது நீயாகவே இருக்கிறாய், அதாவது கடவுள் உனக்குள்ளேயே இருக்கிறார் என்று பொருள். 18 படிகள். ஐயப்பனின் சந்நிதியை அடைய 18 புனித படிகளை ஏற வேண்டும். இவை ஐம்புலன்கள், அஷ்ட ராகங்கள் மற்றும் 3 குணங்களை கடந்து இறைவனை அடைவதை குறிக்கின்றன. இருமுடி. விரதம் இருக்கும் பக்தர்கள் தலைச்சுமையாக கொண்டு செல்லும் இருமுடிக்கட்டு மிகவும் புனிதமானது. இதில் ஒரு பகுதியில் நெய் தேங்காயும், அதாவது கடவுளுக்கு, மறுபகுதியில் வழிநடைக்கு தேவையான பொருட்களும் இருக்கும். விரத முறைகள். 41 நாட்கள் விரதம் இருக்க வேண்டும். ஒழுக்க நெறிகள். கருப்பு அல்லது நீல நிற உடை அணிதல், மது மாமிசம் தவிர்த்தல், பிரம்மச்சரியத்தை கடைபிடித்தல் மற்றும் காலணி அணியாமல் நடத்தல் போன்றவை முக்கிய விதிகளாகும். சரணம் விழித்தல். சுவாமியே சரணம் ஐயப்பா என்ற மந்திரத்தை உச்சரிப்பது பக்தர்களின் முக்கிய வழிபாடாகும். 2026ஆம் ஆண்டு முக்கிய நாட்கள். சபரிமலை கோவில் ஆண்டு முழுவதும் திறந்திருக்காது. மலையாள மாத பிறப்பு மற்றும் முக்கிய விழாக்களுக்கு மட்டுமே திறக்கப்படும்.